ஹாய் கைஸ், வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் இருக்க அபவுட் செட்டிங்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி கடைசியாக இருக்க செட்டிங் ஆப்ஷன் போய்ட்டு கீழே இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணிங்கன்னா கடைசி ஆப் இன்ஃபோன் இருக்கும். இதுதான் வாட்ஸ்அப்புக்கான அபவுட் செக்ஷன். அபவுட் செக்ஷன்னா இந்த வாட்ஸ்அப்பான டோட்டல் டீட்டெயில்ஸ் இங்கே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு FM வாட்ஸ்அப் V8.86 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இதில் பேக்ரவுண்ட் இமேஜ் முதக்கணும் உங்களுக்கு நான் சூப்பராக மாற்றி காமிக்கிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஓகே கைஸ், மோட் வாட்ஸ்அப் எடிட்டிங் டுட்டோரியல் நம்பர் 2 இது. ஆல்ரெடி 1 போட்டிருக்கோம். வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி ஒரு இன்ட்ரோவில் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கடைசியிலேருந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது உள்ளே போனீங்கன்னா கடைசியாக பாருங்கள் ஆப் இன்ஃபோன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வாட்ஸ்அப்பில் அபவுட்னு சொல்லுவாங்க. அதாவது வாட்ஸ்அப்போட வெர்ஷன் பற்றி போட்டிருப்பாங்க, வாட்ஸ்அப் யார் மேக் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயத்தை டீட்டெயில் பற்றிலாம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஒன்று இருக்கும். இதை மொத்தமாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, நம்ம இதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் எடிட்டிங் டுட்டோரியலில் 2 அப்ளிகேஷன் தான் முக்கியமாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று MT மேனேஜர், இன்னொன்று APK எடிட்டர். ரெண்டுத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் எடிட்டிங்னால இந்த 2 அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம MT மேனேஜர் அப்படின்ற அப்ளிகேஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப குழம்ப வேணாம், சரிங்களா. உங்களுக்கு நான் சிம்பிளாக வீடியோவோட சைஸ் உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பேன், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக புரியணும்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் 3 லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கடைசியிலேருந்து 4வது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் APKன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டோட்டலாக மொபைலில் இருக்க அப்ளிகேஷன் எல்லாம் வரும். இதில் நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பை எடிட் பண்ண போகிறீங்க, அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த சைடில் பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் APKன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் ஒன்று ப்ளூ கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க லொக்கேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உங்கள் வாட்ஸ்அப்பை அப்புறம் சில விஷயங்கள் வரும், அந்த வாட்ஸ்அப்பை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் பாருங்கள் பச்சை கலரில் இருக்கும், சரிங்களா. ரைட் சைடில் இருக்க பாக்ஸை நீங்கள் எதையுமே பார்க்காதீங்க, எல்லாமே உங்கள் மொபைலில் இருக்க ஃபோல்டர்ஸ் தான். ஓகேவா, லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு முக்கியமான வேலை எல்லாமே. இப்போ நம்ம MTT வாட்ஸ்அப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் வியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே நடுவில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ஓகேவா, இதில் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் RES அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் தான் நம்ம ஃபுல் ஒர்க்கும் பண்ணுறோம். ரைட் சைடில் நீங்கள் கண்டுக்காதீங்க, அதை கன்சிடரே பண்ணாதீங்க. ஓகேவா, இப்படி வந்துடும் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் ABCD அந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபபெட் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. A ஃபார் அனிமேட் அப்படின்னு சொல்லி, அப்புறம் Cன்னு போட்டு கலர்னு கொடுத்துருக்காங்க, Dன்னு போட்டு இந்த ஃபார்மெட்டில் வருது. அப்படியே ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா Lல் பாருங்கள் லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் லே அவுட். இங்கே பாருங்கள் லே அவுட். இந்த லே அவுட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணால் அதே ஆல்ஃபபெட் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்படியே ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணி அபவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் அபவுட். அந்த அபவுட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இப்படி வரும். கீழே இருக்க ஸ்ட்ரிங் போல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக போனீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம பார்த்த விஷயம் அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம FM வாட்ஸ்அப் V8.86 நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் FM வாட்ஸ்அப் V8.86 ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இது உள்ள வர வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வந்தோடனே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம MTT வாட்ஸ்அப்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம டோட்டலாக வாட்ஸ்அப் நேம் MTT தான் வச்சுருந்தோம். ஸோ நம்ம MTT வாட்ஸ்அப் V8.86ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள் #by அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் மோட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ உங்களோட நீங்கள் பேரை போட்டுக்கலாம், இல்லை உங்கள் இஷ்டம். நான் எக்ஸாம்பிளுக்கு பைன்னு சொல்லி அஜி மோட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், அஜி மோட்ஸ்னு கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, வெர்ஷன் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மற்றபடி ஒன்றும் இல்லை, இது 2 தான். மேலே பாருங்கள் 3 டாட் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணி சேவ் பட்டனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துடலாம். ஓகேவா, சிம்பிள் தான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்தது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக் வரலாம். பேக் வாங்க, மறுபடியும் பேக் வாங்க. இப்படி வந்துடும், சரிங்களா. இப்படி வந்துச்சுன்னா உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க. மறுபடியும் அந்த க்ரீன் கலரில் இருக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இன்ஸ்டால்ன்ற பட்டனை கொடுங்க, உங்களுக்கு மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸ்டெப் நம்பர் 1 உங்களுக்கு பக்காவாக முடிஞ்சது. ஓகேவா. ஓகே கைஸ், இப்போ ஸ்டெப் நம்பர் 2 APK எடிட்டரை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இங்கே ரெண்டாவதாக பாருங்கள் செலக்ட் APK ஃப்ரம் ஆப்ஸ் இருக்கா, கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்க ஆப்ஸ் எல்லாமே காமிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கோ. ஓகே கைஸ், வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். இதில் உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்க சிம்பிள் எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா சென்டராக பார்த்தீங்கன்னா இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீனை ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆல்ஃபபெட் ஃபார்மெட்டில் தான் இங்கேயும் உங்களுக்கு இருக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் Aல ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங்கு, அடுத்தது உங்களுக்கு Bல ஸ்டார்ட் ஆகும், இப்படி தான் போகும், சரிங்களா. Aல ஸ்டார்ட் ஆகிறத ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா Bல ஸ்டார்ட் ஆகிறதோட ஃபஸ்ட் இடம்
பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் ஜேபிஜி அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கிட்ட இருக்க அந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணால் உங்களுக்கு கேலரிக்குள்ளே போயிடும், உங்களோட ஃபோல்டர்ஸ்குள்ளே போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த ஃபோல்டர்ஸில் இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆகிடுச்சு. இமேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வால்பேப்பர் சைஸில் இமேஜ் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். அதாவது கீழே இருக்க சேவ் பட்டனை கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் நாள் லோடிங் ஆகும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகே கைஸ், ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். கீழே இருக்க இன்ஸ்டால் பட்டனை கொடுங்க. இன்ஸ்டால் பட்டனை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக பேக் வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதேமாதிரி வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி கடைசியாக இருக்க செட்டிங் ஆப்ஷன் போய்க்கலாம். ஹெல்ப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கரோட இமேஜ். என்கிட்ட ஹெச்டி ஃபோட்டோஸ் இல்லை, கொஞ்சம் லோ குவாலிட்டியில் தான் இருக்குது. பட் நீங்கள் குவாலிட்டியாக போட்டுக்கோங்க. நல்லா வால்பேப்பர் ஃபோட்டோவை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், எம்டிடி வாட்ஸ்அப்னு இருக்குது. கீழே பாருங்கள் 𝐻𝐈𝐊𝐿 அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அடுத்தடுத்து வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். அது எப்படின்னு பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றது எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.